இளமை திரும்புதே சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறோம். இந்த அவசரமான வாழ்க்கை முறையில் நிறைய பேருக்கு தலையில் பொடுகு இருக்குங்க. அதுவும் இல்லாமல் இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு கூட பொடுகு வரதை நம்ம பார்க்குறோம். பொடுகு தானே அப்படின்னு சாதாரணமாக விட்டுறாதீங்க. ஏன்னா அது தொடர்ந்து நம்ம தலையில் இருந்துச்சு அப்படின்னா இன்ஃபெக்ஷன் கூட ஆகலாம் தலையில். அதுவும் இல்லாமல் சீக்கிரமாகவே ஒயிட் ஹேர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எத்தனை ஷாம்பு மாற்றிருப்பீங்க? 1 2 3 ஒவ்வொரு பாட்டிலும் 100% பொடுகை நீக்குவோம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அந்த ஷாம்பு உங்கள் பொடுகை தற்காலிகமாக கூட குறைக்கிறதே கிடையாது. அது இல்லாமல் பொடுகு ஏன் வருது அப்படிங்கிற ரூட் காசை அது டச் பண்ணுறதே கிடையாது. பொடுகு இது வெறும் தலை பிரச்சனை இல்லை, இது உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையோட அறிகுறி. இன்னைக்கு இந்த வீடியோவில் பொடுகை வேரோடு நீக்கிற 3 நேச்சுரல் ஹோம் ரெமடிஸை நாங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறோம். இது எந்த ஷாம்பும் செய்யாத ஒரு காரியம். 3 வாரத்தில் உங்கள் தலையில் பொடுகே இல்லாமல் மாறிடும். எப்படின்னு பார்ப்போமா? வாங்க. முதல்ல பொடுகு நம்மளுக்கு ஏன் வருதுன்னு பார்க்கலாம். நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். பொடுகு வர்றதுக்கு மூல காரணம் என்ன? நம்ம சித்த மருத்துவத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பித்தம். இந்த பித்தம் அதிகமானா உடம்புல சூடு கூடும். அந்த சூடு எங்கே போகும்? நம்ம தலையில் இருக்கிற சருமத்தில் இருந்து சீபமாக, அதாவது ஒரு எண்ணெய் போல அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். அளவுக்கு அதிகமாக சுரக்கிற அந்த சீபம் உறைஞ்சு பொடுகா கொட்டும். யோசிங்க, நீங்கள் வெயிலில் நிற்கிறப்ப தலையரிப்பு அதிகமாக இருக்கும். கோபம் வர்றப்ப திடீர்னு பொடுகு உண்டாகும். இது எல்லாமே உடம்போட சூட்டோட அறிகுறி தான். அப்போது நாம் என்ன செய்யணும்? உடம்பை உள்ளிருந்து கூல் பண்ணும். அதுதான் இந்த 3 ஹோம் ரெமடி செய்யுது. முதல் ஹோம் ரெமடி பாதாம் பிசின். இது ஒரு அற்புதமான இயற்கை பொருள். பாதாம் மரத்தில் இருந்து கிடைக்கிற ஒரு வகை பிசின் இது. கடைகளில் கற்கண்டு மாதிரி சின்ன சின்ன கட்டிகளாக கிடைக்கும். லைட் ப்ரௌன் கலரில் இருக்கும். இதை எப்படி யூஸ் பண்ணணும் தெரியுமா? ஒரே ஒரு சின்ன துண்டு போதும். அதைய தண்ணீரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் தண்ணி நிறையா ஊற்றி அதை நைட் முழுக்க ஊற விடுங்க. காலையில் பாருங்கள், அது ஒரு பஞ்சு மாதிரி உருமாறி இருக்கும். அந்த ஜெல்லியை காலையில் வெறும் வயிற்றில் 1 ஸ்பூன் சாப்பிட்டா போதும். உடம்பு சூடு உடனே குறைய ஆரம்பிச்சிரும். இதில் என்ன இருக்கு தெரியுமா? கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம் போன்ற உடம்பை கூல் பண்ணுற எல்லா மினரல்ஸும் இருக்கு. மூட்டு வலி உள்ளவங்களுக்கும் இது நல்லது. ஆனால் நம்ம பொடுகு பிரச்சனைக்கு இதுதான் முதல் தீர்வு. உடம்பு சூடு குறையிறப்ப தலையில் சீபம் சுரக்கிறது கட்டுப்படும். பொடுகு தானாக காணாமல் போயிடும். இப்போ எல்லாம் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுனால தலையில் பொடுகு வரதை பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக உங்களோட குழந்தைங்களுக்கு 1 ஸ்பூன் பாதாம் பிசின் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் கொடுத்து பாருங்க. அவங்க உடம்பு கண்டிப்பாக கூலாக இருக்கும், பொடுகும் வராது. இரண்டாவது ஹோம் ரெமடி கர்ட் மற்றும் லெமன் ஹேர் பேக். தயிர் பிளஸ் எலுமிச்சை, இது ரெண்டுமே சேர்ந்தா பொடுகுக்கு நேச்சுரல் ஹேர் ரெமடி தான். தயிரில் லாக்டிக் ஆசிட் இருக்கு. அது பொடுகை ஏற்படுத்துகிற ஃபங்கஸை, அதாவது ஈஸ்ட் மற்றும் ஃபங்கஸை கொல்லும். எலுமிச்சையில் சிட்ரிக் ஆசிட் இருக்கு. அது உங்கள் தலை சருமத்தில் இருக்கிற செத்த சரும செல்களை அகற்றும், அதாவது பொடுகை அகற்றிவிடும். எப்படி செய்கிறது? ஒரு கப் தயிரில் 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு பிழிஞ்சு நல்லா கலந்துக்கோங்க. ஒரு காட்டன் எடுத்து அதை தொட்டு உங்கள் தலை சருமத்தில் நல்லா அப்ளை பண்ணுங்க. 30 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு மைல்டு ஷாம்பு போட்டு கழுவிடுங்க. நீங்கள் பகலில் நல்லா வெயில் இருக்கிறப்ப இந்த ஹோம் ரெமடியை ட்ரை பண்ணுங்கள். ஒரு முக்கியமான விஷயம், இதை வாரத்துக்கு 2 தடவை மட்டும்தான் ட்ரை பண்ணணும். அடிக்கடி ட்ரை பண்ணால் சருமம் ட்ரை ஆகிடும். பேலன்ஸ் முக்கியங்க. முதல் வாரமே வித்தியாசம் கண்டிப்பாக தெரியும். பொடுகு பொசு பொசுன்னு குறைஞ்சிருங்க. 3வது ஹோம் ரெமடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, தினமும் தலைக்கு குளிக்கிறது. ஆமாங்க, இது ஒரு முக்கியமான விஷயங்க. உடம்பு சூட்டுனால தான் பொடுகு வருது. அதுவும் இல்லாமல் நிறைய நோய்களும் நமக்கு வரக்கு காரணம் உடம்பு சூடு தான். அதனால் நம்ம தினமும் தலைக்கு குளிக்கிறது நல்லது. முடியாதவங்க அட்லீஸ்ட் வாரத்தில் 3 நாளாவது தலைக்கு குளிங்க. ஏன்னா குளியல்னா குளிர்வித்தல். தலைக்கு குளிச்சா மட்டும்தான் உடம்பு குளிரும். ஸோ வாரத்தில் 3 நாள் கண்டிப்பாக தலையோட குளிங்க. அதுவும் காலையில் நேரமாக குளிச்சிங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு. சரிங்க, நான் உங்களுக்கு இப்போ ஒரு சவால் விடுறேன். 30 நாள் இந்த 3 ரெமடிஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. முதல் ரெமடி, தினமும் காலையில் பாதாம் பிசினை 1 ஸ்பூன் சாப்பிட்றது. இரண்டாவது, வாரம் 2 முறை தயிர்
ப்ளஸ் எலுமிச்சை பேக் போடுறது. 3வது வாரத்தில் 3 நாள் தலைக்கு குளிக்கிறது. தினமும் குளிச்சா இன்னமும் பெஸ்ட்டு. இந்த 30 நாள் சவாலுக்கு நீங்கள் ரெடியா? இந்த 30 நாளுக்கு அப்புறமா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து போடுவீங்க என் தலையில் பொடுகே இல்லை அப்படின்ட்டு. சரிங்க, இதெல்லாம் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் 30 நாள் கழிச்சு உங்கள் தலையில் பொடுகு இருக்கா பாருங்க, கண்டிப்பாக இருக்காது. இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு இல்லை உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக்கும் போடுங்க. இந்த மாதிரி நிறையா ஆரோக்கிய ரகசியங்கள் தெரிஞ்சுக்க நம்ம இளமை திரும்புதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சேர்ந்து பயணிக்கலாம் வாங்க.